கடகராசி நேயர்களுக்கான சித்திரை மாதத்து பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள்: 6 சனி, 6 குரு கேது, 9 சுக்கிரன், 10 சூரியன் பிளஸ் புதன், 11 செவ்வாய், 12 ராகு. இப்பொழுது இந்த கடகராசியை பொறுத்தவரை சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். ஏனென்றால் நிறைய கிரகங்கள் நன்மையை தரும் நிலையில் இருக்கின்றன. கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதத்திலே தீமை தரும் கிரகம் என்றால் 6 உள்ள குருவும் 12 உள்ள ராகுவும் மட்டும்தான். 6 உள்ள குரு ஓரளவுக்கு கெடுபலன்களை விளைவிக்கும். ஏனென்றால் இதுவரை 5 நல்ல பலன், கடகராசி நேயர்களுக்கு இதுவரை 5 நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்த குருவானது இப்பொழுது இந்த அதிசார பயிற்சியின் காரணமாக 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. இந்த 6ஆம் இடத்தில் குரு வந்துவிட்ட காரணத்தால் இந்த 2 மாதங்களில் தேவையில்லாத வீண் வழக்குகள், வம்பு தும்புகள் இவற்றை சந்திக்க வேண்டி வரும். உடல்நல கோளாறு, மனக்குழப்பம், காரியத்தில் ஒரு தெளிவின்மை, காரிய தடை, தன விரயம் ஆகியவை ஏற்படும். அதே போல் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் 12ஆம் இடத்தில் கடகராசிக்கு 12 உள்ள ராகு பகவானும் தேவையில்லாத வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். வெளிநாடுகளில் சென்று கஷ்டப்பட வைப்பார். அல்லது வெளியூர் அல்லது அட்லீஸ்ட் வெளி மாநிலங்கள் அல்லது வெளியூர்களில் சென்று கஷ்டப்பட வைப்பார். உழைப்புக்கேற்ற பொருள் கிடைக்காமல் திண்டாட வைப்பார். இவையெல்லாம் இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறியடிக்கும் நிலையில் 6 உள்ள சனி மிகப்பெரிய ராஜயோகத்தை கடகராசி நேயர்களுக்கு வழங்குவார். 6 உள்ள சனி எதிரிகளை வென்று காரியத்தை கைகூட வைப்பார். அதோடு மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகள், புதிய எண்ணங்கள் ஆகியவை ஈடேறும். சனி பகவானால் ஈடேறும். தனத்தை அதிகப்படுத்துவார். மனத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவார். எல்லா எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொடுப்பார். ராஜயோகத்தை கொடுப்பார் என்றே சொல்லலாம். 6 உள்ள சனி இந்த கடகராசி நேயர்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். 6 உள்ள கேதுவும் இந்த சனி பகவான் என்ன முன்மொழிகிறாரோ அதை வழிமொழிவார். ஏனென்றால் 6 உள்ள கேதுவும் இந்த 6 உள்ள சனி என்னென்ன நல்ல பலன்களை செய்யுமோ அதே பலன்களை 6 உள்ள கேதுவும் செய்யும். 9 உள்ள சுக்கிரன் கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். அந்த 9ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் மிகவும் அற்புதமான பலன்களை செய்வார். சுப பலன்களை செய்வார். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். தனம் பெருகும். மனமகிழ்ச்சி ஏற்படும். எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பார் இந்த 1 மாத காலத்திலே. 10 உள்ள சூரியனும் புதனும் தொழில், உத்தியோகம், கல்வி கேள்விகளில் மென்மையை அளிப்பார்கள். 11 உள்ள செவ்வாயும் தன் பங்குக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிப்பார். ஆகவே இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது ஒரு நல்ல யோகம் தரும் மாதமாக அமையும். ஒரே ஒரு குறை என்னவென்றால் 12 இருக்கும் ராகு, 6 இருக்கக்கூடிய குரு இவர்கள் மட்டும் ஓரளவு கெடுபலன்களை செய்வார்கள். அவர்களின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக இல்லாவற்றை அவர்கள் செய்யக்கூடிய கெடுபலன்களை குறைத்துக் கொண்டு நற்பலன்களின் பயனை அதிகமாக அனுபவிப்பதற்கு கடகராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்றால்: 1 வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் ஆடை சாற்றி வழிபடலாம். 2 ராகுகால நேரத்திலே காளிகாம்பாள் தாய்க்கு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலத்திலே காளிகாம்பாள் தாய்க்கு அல்லது துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். இது கடகராசி நேயர்களை தீய பலன்களிலிருந்து விடுவித்து நற்பலன்களை அதிகமாக அனுபவிக்க செய்யும்.